Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for PGTRB units 1 to 10. So 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்க்குமான PDF materials என்கிட்ட ரெடியாக இருக்குது. இந்த PDF materialsல எல்லா டாபிக்ஸ்க்குமான டீட்டெயில்டு சம்மரிஸும் MCQஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேவையான இடத்துல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் quotations with explanations கொடுத்துருக்குறேன். If you want to buy these PDF materials, you have to text to me either in WhatsApp or Telegram to the number 7200893046. So இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்க இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். I have also given the details in the description box for further reference. So கீழே description boxலயும் இந்த டீடைல்ஸ் நான் உங்க ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கிறேன். Now let us get into today's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது MCQs. எந்த டாபிக்லனா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஒரு பாஸ்ட் 2 கிளாஸஸாக நான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தேன். முக்கியமானதெல்லாம் அதில் பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு MCQs அதில் பார்க்க போகிறோம். Which figure of speech is used in the line the wind whispered through the trees? ஸோ இந்த லைன்ல எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? The wind whispered through the trees. wind அப்படிங்கிறது தெரியும், காற்று. ஓகே, உயிரில்லாத ஒரு பொருள். whispered through the trees. whispered அப்படின்னா சீக்ரெட் சொல்றது, ரகசியம் சொல்றது. ஓகே, காற்று மரங்களுக்கிடையே ரகசியம் சொன்னதுன்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு வாக்கியம். ஓகே, ஸோ இது வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிமிலியா, மெட்டஃபோரா, பர்சானிஃபிகேஷனா, ஹைப்பர்போலையா அப்படின்னு பார்த்தோம்னா, சிமிலினா கம்பேரிஷன் தான். அஸ் போட்டு கம்பேர் பண்ணா சிமிலி, போடாம கம்பேர் பண்ணா மெட்டஃபோர்னு நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம். பர்சானிஃபிகேஷன், ஹைப்பர்போலையும் கிடையாது, இது பர்சானிஃபிகேஷனாக தான் இருக்க முடியும். ஏன்னா விண்ட் வந்து உயிரில்லாத ஒரு பொருள். ஓகே, ஸோ அது வந்து ஒரு எலமெண்ட். அதுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? உயிர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விண்ட் விஸ்பர்ட். விண்ட் வந்து ரகசியம் சொல்றதா சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னவா இருக்கக்கூடும்? It can be nothing but personification. Okay, now what is the figure of speech in the sentence? He is as brave as lion. அவன் லயனை போன்ற, அதாவது சிங்கத்தை போன்ற வீரமானவன். போன்றுன்னு வந்துருச்சா? he is as brave as a lion வந்துருச்சா? ஸோ லைக் அஸ், இந்த ரெண்டு கம்பேரிஷன் வேர்ட்ஸும் வந்துட்டா நம்ம அது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்னு பார்த்தோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், ரொம்ப ஈஸியானது தான். ஃபர்ஸ்ட் ஒன் சிமிலி, மெட்டஃபார், சிமிலி, ஆக்சிமோரன், இல்லிட்ரேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தெரியும் இதுக்கான ஆப்ஷன் வந்து சிமிலி. ஏன்னா ஒரு கம்பேரிஷன் அஸ் இல்லைன்னா லைக் போட்டு வந்ததுன்னா இட் இஸ் அ சிமிலி. Which of the following is an example of oxymoron? ஸோ கீழே இருக்கிறதுல எது ஆக்சிமோரன் கேட்டிருக்காங்க. ஆக்சிமோரன்னா என்ன சொல்லியிருந்தேன்? ரெண்டு எதிரெதிரான விஷயங்கள் பக்கத்துல பக்கத்துல வரும். ஓகே, ஆப்போசிட்டான ஐடியாஸ் ஒன்னா சேர்ந்து வர்றத ஆக்சிமோரன் சொல்லுவோம். லவுட் சைலன்ஸ், பிரைட் சன்ஷைன், ரோரிங் லயன், ஜென்டில் பிரீஸ். ஜென்டில் பிரீஸ், பிரீஸ்னா தென்றல். தென்றல் வந்து ஜென்டிலா இருக்குமா? ஆமா. லயன் ரோர் பண்ணுமா? ஆமா. அது ஒண்ணு ஆப்போசிட்டா இல்ல. சன்ஷைன் பிரைட்டா இருக்குமா? ஆமா. சைலன்ஸ் லவுடா இருக்குமா? இருக்காது. சைலன்ஸ் எப்படி லவுடா இருக்க முடியும்? இருக்காது இல்லையா? ஸோ லவுட் சைலன்ஸ் இஸ் an oxymoron here. ஓகே, சத்தமான அமைதி. ஓகே, the line the classroom was a zoo is an example of. சிலப்போ கிளாஸ்ல வந்து பசங்க பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கா, அது ஜூ மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ த கிளாஸ் ரூம் வாஸ் அ ஜூ, மிருகங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆக்சுவலி பொருள். ஓகே, ஸோ இங்க த கிளாஸ் ரூம் வாஸ் அ ஜூ கம்பேரிஷன் தான். இது எய்தர் சிமிலியா இருக்கும், ஆனா மெட்டஃபாரா இருக்கும். கம்பேரிஷன் தானே. கிளாஸ் ரூம் எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க? ஜூவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலி இல்லைன்னா மெட்டஃபாரா இருக்கதான் வாய்ப்பு. அதுல சிமிலியா இருக்கணும்னா அஸ் இல்லைன்னா லைக் வரணும். இங்க என்ன பண்ணிட்டாங்க? கிளாஸ் ரூமையே மிருக காட்சி சாலைன்ட்டாங்க. ரைட், ஜூன்ட்டாங்க. ஜூன் சொல்லி அப்படியே கிளாஸ் ரூம் இஸ் ஜூன் சொல்றப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுது? இது மெட்டஃபார் ஆகுது, உருவகம் ஆகுது. She sells seashells by the seashore. Uses which figure of speech? இதை நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே தான் இந்த நடத்தினப்போ. ஸோ இது வந்து
சின்னு வருதா, ரிப்பீட்டடா ஒரு கான்சனன்ட் திரும்ப திரும்ப வருதா, சீன்ற கான்சனன்ட் திரும்ப திரும்ப வருது. She sells seashells by the seashore. So சீன்ற கான்சனன்ட் ரிப்பீட்டடா வர்றப்போ it is not metaphor. It is alliteration. Is it alliteration? Yes, it is alliteration. Which figure of speech is based on exaggeration? பெருசுபடுத்தி சொல்றது. ஒரு சாதாரண விஷயத்தை பெருசாக்கி சொல்றதுக்கு பேர் என்னது? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல ஐரோனினா வஞ்ச புகழ்ச்சி. ஓகே. அல்யூஷன்னா ஒரு இப்போ ஒரு கதை, இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா நான் நடத்தல, பட் ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா. ஐரனினா வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த வந்து மாத்தி சொல்றது. ஓகே. அங்க ஒண்ணு நடக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரி, கிண்டலா சொல்ற மாதிரி இருக்கும் ஐரணி. அல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மித்ல இருக்க வர்ற ஸ்டோரிஸை வந்து எடுத்து சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை காமிச்சிட்டு இவங்க வந்து கர்ணனும் துரியோதனனும் போல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டோரி எங்க இருக்கும்? கர்ணனும் துரியோதனம்னா நம்ம மகாபாரதத்துக்கு போகணும். மகாபாரதத்துல அந்த ஒரு மித் இருக்கு. ஓகே. ஸோ அல்யூஷன் அப்படிங்கிறது அப்படிதான். ஒரு கதை அப்படி சொல்றப்போ ஒரு கம்பாரிஷன் கொடுப்பாங்க. அந்த கம்பாரிஷன் நம்ம எங்க போய் தேட முடியும்னா மித்ல போய் தேடணும். ஓகே. இல்லைன்னா பழைய கதைகள்ல தேடணும். இதுதான் வந்து அல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த பழைய கதைங்களோட கம்பேர் பண்ணா அது அல்யூஷன். ஓகே. ஹைப்பர்போலே, மெட்டானிமி. இப்போ இங்க வந்து எக்ஸாகரேட் பண்ணக்கூடிய ஒண்ணு எது அப்படின்னு சொன்னா ஹைப்பர்போலே. ஹைப்பர்போலே தான் எக்ஸாகரேட் பண்றதுன்னு சொன்னேன். பேங், தி டோர் ஸ்லாம்டு ஷட். இது என்னது அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். நான் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றி சொல்றப்ப என்ன சொன்னேன், அந்த சவுண்ட், அந்த விஷயத்தோட சவுண்டை ரிலேட் பண்ணி வேர்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அல்லிட்ரேஷனா அப்படின்னா இல்லை. ஏன்னா அல்லிட்ரேஷன் வந்து ரிப்பீட்டடா வரும் அப்படின்னு சொன்னேன். அனோமட்டோபியாவா? எஸ், அனோமட்டோபியாவுக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த வேர்டும் அந்த ஆக்ஷனும் ஒரே மாதிரி சவுண்டா இருக்கும். பேங், தி டோர் ஸ்லாம்ட் ஷட். ஓகே. சட் என்று கதவு மூடியது. அந்த சட்டுன்னு அந்த சத்தம் கேட்கல, பேங் பேங், கதவு வேகமா மூடுற அந்த சவுண்டோட ரிலேட் ஆகுது இல்லையா, அதனால இது அனோமட்டோபியா. Which figure of speech compares two unlike things without using like or as? Like as இல்லாம ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றது எது? சிமிலி. சிமிலியில லைக் அண்ட் அஸ் போடுவோம். மெட்டஃபார். எஸ், மெட்டஃபார். மெட்டஃபார்ல தான் ரெண்டு விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், லைக் அஸ் போடாம கம்பேர் பண்றோம். ரெண்டு சம்மந்தம் இல்லாத விஷயம்தான். ஆப்பிள் போன்ற கன்னங்கள் அப்படின்னா சம்மந்தம் இல்லாத, ஆப்பிளுக்கும் கன்னத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனா ஒரு லவ்வர் வந்து எழுதுறப்போ அவனுக்கு அவளோட கன்னங்களை பார்க்க ஆப்பிள் மாதிரி இருக்கு, தன்னோட காதலியோட கன்னங்கள்னு கம்பேர் பண்ணானா. ஸோ டூ டிஃபரெண்ட் திங்ஸ், பட் ஹி இஸ் கம்பேரிங். ஓகே. ஆப்பிள் கன்னங்கள்னு சொன்னானா மெட்டஃபார், ஆப்பிள் போன்ற கன்னங்கள்னு சொன்னானா அது வந்து சிமிலி. ஓகே. இப்போ அஸ் லைக் போட்டா சிமிலி, போடலைன்னா மெட்டஃபார். அதான் நல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பர்சானிஃபிகேஷன்னா உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் கொடுத்தா பர்சானிஃபிகேஷன். அனோமட்டோபியாவும் பார்த்தோம் எக்ஸாம்பிள், அல்லிட்ரேஷனும் பார்த்தோம். அடுத்தடுத்து பார்க்கலாம் இது வருதுன்னு. The stars danced playfully in the night sky is an example of. Okay. So stars danced playfully in the sky. ஹைப்பர்போலேயா, பர்சானிஃபிகேஷனா, சிமிலியா, மெட்டஃபாரா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் என்ன பண்ணுதா, டான்ஸ்டுன்னு சொல்றாங்க, ஆடுது, ரொம்ப ஜாலியா ஆடிட்டு இருந்தது. நைட் கண் சிமிட்ட மாதிரி இருக்கும், அது ஆடுற மாதிரி தெரியுதான் கீழே இருந்து பார்க்க. அப்போ இந்த இடத்துல ஸ்டார்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ இது என்னவா இருக்கும், பர்சானிஃபிகேஷனா தான் இருக்க முடியும். ஸோ உயிரற்ற பொருட்கள்ல உயிருள்ள மாதிரி ஆக்ஷன் பண்ணது அப்படின்னா இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். Which figure of speech is present in the line I am so hungry I could eat a horse? ரொம்ப பசிக்குதுப்பா, ஒரு குதிரையை கூட நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றது. இதுக்கு இது எக்ஸாகரேஷன் தானே. இப்போ எக்ஸாகரேஷனுக்கு எது, சிமிலியா, மெட்டஃபாரா, ஹைப்பர்போலேயா, அல்லிட்ரேஷனா? ஸோ you know pretty well hyperbole is the answer. Okay. I am so hungry I could eat a horse.
குதிரையை சாப்பிடுவேன் நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளவு அண்டாண்டாவா சாப்பிடுவேன்னு சொன்னா இட் இஸ் ஹைப்பர்போலே. அது ஒவ்வொரு கல்ச்சர்ல ஒரு மாதிரி. ஓகே, இங்க வந்து இங்கிலீஷ்ல அதை என்ன ஃப்ரேஸ்ல சொல்றாங்க, ஐ வுட் ஈட் அ ஹார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது ஹைப்பர்போலே. What figure of speech is used in the phrase love is a battlefield? காதல் ஒரு என்னது, இஸ் அ பேட்டில்ஃபீல்டு. பேட்டில்ஃபீல்டா போர் நடக்கும் இடம் இல்லையா? அதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிமிலியா, ஹைப்பர்போலேயா, மெட்டஃபாரா, அல்லிட்ரேஷனா? ஸோ வாட் யூ ஹவ் கெஸ்ட் இஸ் ரைட், இட் இஸ் மெட்டஃபார். ஓகே, லவ்வை வந்து பேட்டில் ஃபீல்டோட கம்பேர் பண்றாரு. இஸ் அ பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லிட்டாரு. எப்படி வந்து கிளாஸ் ரூம் ஜூவோட சொன்னாரோ அது மாதிரி லவ் வந்து ஒரு போர் நடக்கிற இடம். அது பேட்டில் ஃபீல்டுக்கு இருங்க, கரெக்டான வேர்டு எனக்கு வரமாட்டேங்குது ஞாபகத்துக்கு. எஸ், ஐ காட் இட். போர்க்களம். போர்க்களம். காதல் ஒரு போர்க்களம் அப்படின்னு. காதல் ஒரு போர்க்களம் போன்றதெல்லாம் இல்லை, காதல் ஒரு போர்க்களம்ட்டார். ஸோ இது மெட்டஃபார். He has a heart of stone is an example of. அவனோட இதயம், அவனுக்கு அவன் கல் நெஞ்சக்காரன் சொல்றாங்களே அதான். he has a heart of stone. தங்க மனசுக்காரன், கல் மனசுக்காரன், இதெல்லாம் என்ன எக்ஸாம்பிள்? again it is metaphor. ஏன்னா he has a heart like stone னு சொன்னாது simile. he has a heart of stone, கல் மனசு அப்படின்னு சொல்லிட்டா it is metaphor. Which of the following is an example of a fun? Time flies like an arrow, fruit flies like a banana. The stars danced in the sky. Her smile was like sunshine. The wind was wild. So நீங்க நேத்து கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Time flies like an arrow, fruit flies like a banana தான் fun அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். The fire swallowed the forest is an example of. Fire, fireங்கிறது தீ. தீ வந்து காட்டை விழுங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல ஃபயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லைஃப், ஏதோ உயிரோட இருந்து வந்து அதை சாப்பிட்ட மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸ்வாலோ பண்ணுச்சு, காட்டையே அழிச்சிருச்சுன்னு சொல்றது வந்து காட்டையே முழுங்கிருச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, காட்டுத்தீ காட்டையே முழுங்கி விட்டதுன்றாங்க. அப்போ இந்த ஸ்வாலோங்கிறது ஒரு மனுஷனுக்குரிய ஒரு கேரக்டர். அது யாருக்கு சொல்லியிருக்காங்க? ஃபயருக்கு. ஸோ இது என்னது? பர்சானிஃபிகேஷன். Which of the following contains onomatopoeia? இந்த 4 phrasesல எது onomatopoeiaன்னு கேக்குறாங்க. She sang sweetly, the bees buzzed loudly, he is a bright star, it was a quiet place. She sang sweetly onomatopoeia இல்ல. The bees buzzed loudly இருக்கா? ஆமா இருக்கு. பீஸோட சவுண்ட் என்ன சொல்றது? பஸ் அப்படின்னு சொல்றாங்க. The bees buzz, அதோட சவுண்டோட ரிலேட் ஆகுதா? இந்த ரீங்கார சத்தத்தோட ரிலேட் ஆகுதா? அதனால இதுதான் onomatopoeiaவா இருக்கக்கூடும். ரைட். which figure of speech is present in this bag weighs a ton? ஓகே, எப்பா பைய தூக்கவே முடியலப்பா, யானை கணம் கணக்குதுன்னு சொல்றாங்களா? the bag weighs a ton அப்படின்னு சொல்றப்போ it can only be similia, no. Personification, no. Hyperbole, yes. Hyperbole is the answer. Bittersweet memories contains which figure of speech? Bittersweet, இந்த வார்த்தையை பாருங்க, பிட்டர் ஸ்வீட். ஸோ ஆப்போசிட்டான 2 வேர்ட்ஸை பக்கத்துல வச்சிருக்கா. பிட்டர் ஸ்வீட், கசப்பான இனிப்பு. ஓகே, மெமரிஸ் எப்படி இருக்கா? பிட்டர் ஸ்வீட்டா இருக்கும், கசப்பும் இனிப்பும் கலந்ததா இருக்கான். பிட்டர் ஸ்வீட் மெமரிஸ். ஸோ இது என்னவா இருக்கும்? சிமிலி, ஆக்சிமோரன், மெட்டஃபார், அல்லிட்ரேஷன். we know it to be oxymoron. The figure of speech that uses repetition of the same sound at the beginning of nearby words. இது ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொன்னோம். ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கான டெஃபினிஷன் இது. என்னது? ரெப்படேஷன் ஆஃப் சேம் சவுண்ட் அடுத்தடுத்து வரும். அது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? ஹைப்பர்போலேயா? இல்ல. பர்சானிஃபிகேஷனா? இல்ல. அல்லிட்ரேஷனா? எஸ். அல்லிட்ரேஷன் தான் என்ன பண்ணும்? கான்சனன்ட் சவுண்ட் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். Which of these is an example of simile? இதுல எது வந்து சிமிலின்னு பாருங்க. He was a lion in the fight. இது மெட்டஃபார். He fought like a lion. fought like a lion. அவன் சிங்கத்தை போன்று சண்டை போட்டான். இது வருமா? கண்டிப்பா இதான் வரப்போகுது. ரைட். He fought like a lion. The leaves danced in the wind is an example of. இது என்னவா இருக்கும்? திரும்பவும் நம்ம ரிப்பீட்டடா பார்க்குற ஒரு விஷயம் தான். லீவ்ஸ் வந்து உயிரற்ற ஒரு பொருள். இட் டான்ஸ்ட் இன் த விண்ட். டான்ஸிங்கிறது மனுஷனோட ரிலேட்டான ஒரு விஷயம். ஸோ த லீவ்ஸ் ஆர் கிவன், இட் இஸ் பர்சானிஃபைட் ஹியர். ஸோ personification.
her voice was music to his ears is an example of இதுல பாருங்க her voice was music to his ears. அவனுடைய காதுகளுக்கு அவளுடைய குரல் மியூசிக் போன்றது, அதாவது இசையை போன்றதுன்னெலாம் அவங்க சொல்லல. அவளுடைய வார்த்தைகள் இல்லைன்னா அவளோட வாய்ஸ் வந்து அவனோட காதுகளுக்கு சாரி அங்க போன்றதுன்றதே வராது. ஓகே, இசை, அவளோட குரல் அவனுக்கு இசை இசை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ her voice was music, அவளுடைய குரல் அவனுக்கு என்னது இசை அப்படின்னு சொல்றாங்க, போன்றதுன்னு சொல்லல. அதனால இது என்னவா இருக்கும்? சிமிலி, மெட்டஃபோர், ஆக்சிமோரன், அல்யூஷன். It is metaphor. What is the figure of speech in they were fighting a losing battle? They were fighting. Okay, இங்க வந்து நமக்கு figure of speech a losing battleல தான் இருக்க முடியும். பேட்டில் வந்து என்ன பேட்டில்? அது லூசிங் பேட்டில்னு தெரிஞ்சே சண்டை போடுறாங்க. லூசிங் பேட்டில்னா தோக்குற ஒரு போர்க்களம், தோற்று போற போர்க்களத்தில் அவர்கள் வெறுமனே சண்டையிடுகிறார்கள். அப்போ இங்கே தோற்று போகக்கூடிய போர்க்களம்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த போர்க்களத்தை என்ன பண்றாங்க? தோற்று போறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க வந்து மெட்டஃபோரோட இது வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. ஓகே, பட் இட் இஸ் மெட்டஃபோரிக்கலி கம்பேர்ட், சிமிலி மாதிரி இல்ல. ஸோ இட் இஸ் அ மெட்டஃபோர். Which line uses personification? The sun smiled down at us. He is a giant. Her skin was as soft as silk. The night was cold. இது எதுல வந்து பர்சானிஃபிகேஷன் இருக்கு? நம்ம ரிப்பீட்டடா பர்சானிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். The sun smiled down at us. இதுக்கு என்ன மீனிங்? சூரியன் எங்களை பார்த்து சிரித்தது. He is a giant. அவன் ஒரு giant. Her skin was as soft as silk. அவளோட ஸ்கின் வந்து ரொம்ப சில்க் போன்று ரொம்ப மென்மையானது. The night was cold. இரவு நேரம் பனி அதிகமா இருக்கு. ஸோ இதனால வந்து எது பர்சானிஃபிகேஷனா இருக்கும்? கண்டிப்பா the sun smiled at us. சன் எங்களை பார்த்து சிரிச்சதுன்னு சொல்றதுதான். A million voices cried out in pain. இது என்னவா இருக்கும்? மில்லியன் வாய்ஸஸ் அப்படின்னு சொல்றப்பயே நம்மளுக்கு தெரியும் இது ஹைப்பர்போலே. She is a walking dictionary. அவ வந்து நடமாடும் பல்கலைக்கழகம் சொல்றாங்களே அது மாதிரி. Excuse me. She is a walking dictionary. Yes. Personification, simile, metaphor, alliteration. So நமக்கு தெரியும் this is metaphor. ஓகே, அவளை வந்து கம்பேர் பண்ணல, அவளை உருவகப்படுத்திட்டாங்க டிக்ஷனரியோட. His jokes are funny. ஃபன்னி இல்ல, பன்னி. ஷோஸ் விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். கேட்குறப்ப டக்குன்னு ஃபன்னின்னு கேட்கும் இல்லையா? அப்போ வார்த்தை விளையாட்டோட இது வந்து கம்பேர் ஆகுறதுனால ஐரணி, சிமிலி, பன், ஆக்சிமோரன் இதுல எது கரெக்டா இருக்கும்? பன் தான் கரெக்ட். Which of the following is an example of alliteration? இதுல எது alliteration கண்டுபிடிங்க. The fire crackled and popped. Peter Piper picked a peck of pickled peppers. The moonlight was gentle. The forest was alive. முதல்ல the fire crackled and popped அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து அப்படி வரல, ஒரே மாதிரி வரல. ஆனா செகண்ட் இதுல பாருங்க, பீட்டர் பைப்பர் பிக்ட் a peck of pickled peppers. பி சவுண்ட் அப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ இதுதான் alliteration இருக்க முடியும். Don't be such a chicken is an example of இப்படி கோழியா இருக்காதேன்னு சொல்றதுதான். ஓகே, ஐரணி, மெட்டஃபோர், பர்சானிஃபிகேஷன், சிமிலி. த ஆன்சர் இஸ் மெட்டஃபோர். ஓகே, இப்படியா இருக்கிறதுன்ற மாதிரி அவன் வந்து சிக்கனோட அப்படியே கம்பேர் பண்றாங்க. கோழி அப்படிங்கிறதுக்கு சிக்கனை வந்து மெட்டஃபோரா அந்த இடத்துல கம்பேரிஷன் கொடுக்குறாங்க. சிமிலி, டோன்ட் பி லைக் அ சிக்கன் இல்ல, யூஆர் அ சிக்கன், சச் அ சிக்கன் யூஆர் அப்படிங்கிறாங்க. ஓகே, which line contains oxymoron? Seriously funny, loud thunder, bright light, running fast. Fast, running nalle fast தான். Light is bright, loud, thunder loud இருக்குமா? ஆமா. Seriously funny. Serious ஆனது வேற, ஃபன்னிங்கிறது வேற கான்செப்ட். ஸோ ரெண்டு ஆப்போசிட் கான்செப்டை பக்கத்தில் வச்சிருக்காங்களா? ஸோ இதுதான் ஆக்சிமோரன். Which line contains a simile? இதுல எதுக்குள்ள சிமிலி இருக்கு அப்படிங்கறது தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். Her eyes sparkled like stars. Her eyes sparkled. Her eyes were stars. Stars sparkled in her eyes.
நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க லைக் அஸ் போட்டாதான் சிமிலி. அப்ப எதுவா இருக்க முடியும்? Her eyes sparkled like stars. All the world's a stage and all men and women merely players. இது ஷேக்ஸ்பியரோட ஒரு லைன் கோட். இது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், உலகமே ஒரு நாடக மேடை, மனிதர்கள் எல்லாம் நாடக நடிகர்கள். இதுதான் இதுக்கான மீனிங். இங்க கம்பாரிஷன் தான், ஆனா கம்பாரிஷன்ல லைக் அஸ் இல்ல. அதனால இது என்னது? மெட்டஃபார். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டு. அதனால இது more likely to be asked as a question. The winds were whispering secrets tonight. Again, winds என்ன பண்ணுது? whispering, கதை சொல்கிறது அமைதியாக. சீக்ரெட் ஸ்டோரிஸ் சொல்லுது, இரவு நேரத்துக்கு கதை சொல்லுது. விஸ்பர்ஸ் சொல்லுது wind. இப்போ இங்க என்னது? இங்க wind என்ன பண்ணிருக்காங்க? personify பண்ணிருக்காங்க. My love is like a red red rose. ராபர்ட் பர்ன்ஸோட இந்த ஃபேமஸ் போம்ல வரக்கூடிய my love is like, என் காதல் ரெட் ரெட் ரோஸை போன்றது. அப்போ இங்க simile. Again, I wandered lonely as a cloud. எது மாதிரி? as a cloudன்ட்டார். நான் லோன்லியா இருந்தேன். எது மாதிரி? lonely cloud மாதிரி இருந்தேன். ஸோ இங்க simile. The child is the father of the man. இது நான் உங்களுக்கு நடத்தல தான், பட் பாரடாக்ஸ் இது. ஓகே, அதாவது இங்கேயும் சைல்டும் மேனும் அடுத்தடுத்த ஐடியாஸ் தான். சைல்டு யங்கர் ஸ்டேஜ் ஆஃப் மேன், மேனுங்கிறப்போ இப்போ சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் மேனுங்கிறப்போ ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸ் மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஐடியாஸ்ல நிறைய உண்மை இருக்கும். அதுதான் பாரடாக்ஸ். ஓகே, ஸோ கான்ட்ரடிக்டரியா இருந்தாலும் கொஞ்சம் டீப் திங்கிங்ல உண்மை மாதிரி தெரியுறதெல்லாம் பாரடாக்ஸ். த சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பாரடாக்ஸ். ஓ ஜட்ஜ்மெண்ட், thou art fled to brutish beasts. ஷேக்ஸ்பியர். ஓகே, ஷேக்ஸ்பியரோட இந்த வார்த்தைகள். இது ஏதோ எதுலன்னு தெரியல, பட் ஷேக்ஸ்பியரோட வேர்ட்ஸ் தான் இது. ஓ ஜட்ஜ்மெண்ட், thou art fled to brutish beasts. என்ன சொல்றாரு? ஓ ஜட்ஜ்மெண்ட் பேசுறாரு. ஜட்ஜ்மெண்ட்னா தெரியும். ஓகே, நீதி நேர்மை இதெல்லாம். நீதி எங்க போயிடுச்சு? மிருகங்களிடம் போய் விட்டதா அப்படின்னு சொல்றாரு. ஓ ஜட்ஜ்மெண்ட். இங்க என்ன பண்றாரு? ஜட்ஜ்மெண்ட்டை கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கா? ஓ ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் நைட்டிங்கேல் அப்படிதான் ஓ ஓ நைட்டிங்கேல் கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கும். நிறைய வேர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா thou art அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் விண்ட்ல ஆரம்பிப்பார். ஓகே, ஓ வெஸ்ட் விண்ட் அப்படின்னு பாரு இடையில. இந்த மாதிரி ஓ நைட்டிங்கேல், ஓ வெஸ்ட் விண்ட், ஓ ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி ஐடியாஸையோ இல்ல உயிரற்ற விஷயங்களையோ இல்ல மனிதர்கள் அல்லாத விஷயங்களையோ இப்படி கூப்பிட்டு பேசுற மாதிரி, பொயட்டோ ஸ்பீக்கரோ கூப்பிட்டு பேசுற மாதிரி இருந்தா அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அப்போஸ்ட்ரோஃபி. இட்ஸ் கால்ட் அஸ் அப்போஸ்ட்ரோஃபி. இதுவும் நாம ஆல்ரெடி நடத்தாத ஒரு இதுதான். ஓகே, பட் யூ ஷுட் நோ அப்போஸ்ட்ரோஃபி. இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். நிறைய போயட்ஸ் இது பண்ணுவாங்க. ஓகே, கூப்பிட்டு பேசுவாங்க. ஏ வானமே கேள், பூமியே கேள் அப்படின்னு சொன்னா அதை கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கும். பர்சானிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பர்சானிஃபைனா என்ன பண்றது? விண்டு கதை சொல்லுதுன்னு அதுக்கு உயிர் கொடுத்து அது ஏதோ ஆக்ஷன்ல இருக்க மாதிரி சொல்றது. இதுல என்ன பண்றாங்க? அப்போஸ்ட்ரோஃபில கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கு. thou art, நீ ஒரு பெரிய ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே, வெஸ்ட் விண்ட் பத்தி நீ எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு ஷெல்லி. ஓகே, thou art பவர்ஃபுல்ன்ற மாதிரி சொல்றப்போ நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அது கூட பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கும். எலமெண்ட்ஸையோ நைட்டிங்கேலையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கூப்பிட்டு, உயிரற்ற இல்ல மனிதர்கள் அல்லாத விஷயத்த கூப்பிட்டு பேசுற மாதிரி இருந்தா இட் இஸ் கால்ட் அஸ் அப்போஸ்ட்ரோஃபி. டெத் பி நாட் ப்ரவுட். ஓ ஜட்ஜ்மெண்ட்னு சொன்னாரா? இங்க பாருங்க, அதேதான். டெத் பி நாட் ப்ரவுட், இறப்பே அகங்காரம் கொள்ளாதே அப்படிங்கிறாரு ஜான் டெட். அப்போ இறப்பு அந்த விஷயத்த, அந்த ஐடியா, அந்த கான்செப்ட என்ன சொல்றாரு? கூப்பிட்டு சொல்றாரு. அகம்பாவமா இருக்கு, கர்வம் கொள்ளாதே இறப்பே அப்படிங்கிறாரு. ஓகே, சோ இந்த இடத்துலயும் நம்ம அதை என்ன சொல்றோம்? அப்போஸ்ட்ரோஃபி. அடுத்தது பாருங்க 39. He passed away peacefully in his sleep. இதுவுமே நான் உங்களுக்கு நடத்தாததுதான். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பொதுவாவே இந்த வைகுண்ட பதவி அடைந்தார், நித்திரையில்
இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரிலிஜன்லயும் அவங்க வந்து இயேசுவோட கலந்த இந்த மாதிரி சம்திங் லைக் தட். ஓகே, வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு சொன்னா, இறப்புங்கிறது ஒரு நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம். ஓகே, அதுவும் அந்த வீட்டுக்காரங்க அப்ப அதை வந்து சாஃப்டா சொல்றது, ஒரு கஷ்டமான விஷயத்த அப்படி பூசி மொழிகி சொல்றது தான் யுஃபிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யுஃபிமிசம். இப்போ இங்க ஹி பாஸ்ட் அவே பீஸ்ஃபுல்லி இன் ஹிஸ் ஸ்லீப், அவர் அமைதியாக நித்திரையில் போய்விட்டார், தூங்கி சென்று விட்டார். அவர் வந்து தூக்கத்துல அப்படியே கலந்துட்டார். இந்த மாதிரி எதையாவது அப்படி சொல்றதுக்கு பேரு தான் யுஃபிமிசம். திஸ் கால்ட் அஸ் யுஃபிமிசம். சாரி, இங்கே இல்ல, ஆன்சர் இஸ் டவுன். ஆன்சர் இங்க கொடுக்காம விட்டுருக்கேன். The answer is euphemism. Busy old fool, unruly son by John Donne. அங்க வந்து டெத்தை திட்டினாரா ஜான் டன், இங்க யாரு திட்டுறாரு? சன்னை திட்டுறாரு. பிஸி ஓல்டு ஃபூல், அன்ரூலி சன், அறிவே இல்ல அது இதுன்னு சன்னை பிடிச்ச, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லடான்னு திட்டிட்டு இருக்கிறாரு சூரியனை. ஓகே, ஸோ as I told you, this is apostrophe. ஓகே, ஸோ அப்போஸ்ட்ரஃபியும் நிறைய இடத்துல வரும். அது எப்படியோ நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு நடத்துறதுக்கு. ஸோ அதை தான் தெளிவாக சொல்லிட்டேன். இங்கே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எம்சிக்யூஸில் அப்போஸ்ட்ரஃபியும் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா போயட்ஸ், ரைட்? யுஃபிமிசம் எல்லாம் அதிகம் வராது, அப்போஸ்ட்ரஃபி அதிகமாக இருக்கும், பர்சானிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும், மெட்டஃபோர், சிமிலி. ஓகே, இது 4 ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மோஸ்ட்லி இதுக்குள்ளே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சிமோரனும் அதிகமாக இருக்கும். Right. Thank you for watching.